மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். The Gospel according to St. Matthew and chapter 21. 12ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரை. And from verse 12 to verse 46. இந்த நிகழ்ச்சி இயேசு பவனியாக வந்த பிறகு என்ன செய்தார் என்பதை சொல்லுகிற நிகழ்ச்சி. And this passage shows what happened when Jesus was coming in a procession. இயேசு பவனியாக வந்த பிறகு நேராக தேவாலயத்துக்கு செல்லுகிறார். And after Jesus comes in the procession, he goes straight to the temple of God. 12ஆம் வசனம். And verse 12. மத்தேயு 21:12. Matthew 21 and verse 12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளை புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயிலும் பாலகருடைய வாயிலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. 2 நாள் நிகழ்ச்சி தொடர்கிறது. And the incident continues for 2 days. முதல் நாள் பவனி வருகிறார். And the first day they come in a procession. பவனியின் முடிவிலே தேவாலயம் செல்லுகிறார். And at the end of the procession he goes straight into the temple. தேவாலயம் சென்றவர் அமைதியாய் இல்லை. And after he went to the temple he was not quiet. கவனியுங்கள். And listen. 3 காரியங்கள் வரிசையாக தொடர்கிறது. And 3 things continuously come one after the other. நேற்று நடந்தது என்ன? And what happened yesterday? பவனியாக இயேசு வந்தார். And Jesus came in a procession. நேராக தேவாலயம் சென்றார். And he went straight to the temple. தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார். And he cleansed the temple. பிறகு and after that பெத்தானியாவுக்கு போய் விட்டார். And after that he went to Bethany. ராத் தங்குகிறார். And he launched there for the night. பொழுது வெடிந்ததும் And in the morning திரும்பவும் இன்று yes, எருசலேமுக்கு வருகிறார். he comes back to Jerusalem. வருகிற வழியிலே பசி உண்டாயிற்று. And on the way he was hungry. அத்தி மரத்தை போய் தேடி பார்த்தார், அங்கே கனிகள் இல்லை. And he went to a fig tree and searched for fruits, but there was no fruit அந்த there. அத்தி மரத்தை சபித்தார். And he cursed that fig tree. இரண்டாவது நிகழ்ச்சி. That's the second incident. உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். And he begins to teach. சீஷர்கள் எல்லாம் கேட்டார்கள். And the disciples asked, ரபி நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார்கள். And they said, Rabbi, the fig tree that you cursed has already withered away. பட்டு போயிற்று. It's already withered away. எப்படி நடந்தது? Now, how did this happen? அவர்களுக்கு இயேசு பிரசங்கிக்கிறார். And Jesus preaches to them. செய்தி தொடர்கிறது. And it continues. பேசிக்கொண்டே இருக்கிறார். And he is continuing to talk. உடனே கிரேக்கர்கள் வருகிறார்கள். And immediately the Greeks come there. நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். And they say, we desire to see Jesus. இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிறார்கள். And they say, we want to see Jesus. இந்த நிகழ்ச்சியை யோவான் சுவிசேஷன் மட்டும் சொல்லுகிறார். And this incident is recorded only in the Gospel of John. இரண்டாம் நாள் நடந்த நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்திக் கொள்ளுங்கள். And make it as a line, as a chain, the incidents which took place on the second day. இயேசு அத்தி மரத்தை சபித்தார். And Jesus cursed the fig tree. ஏன் சபித்தார்? Why did he curse? கனியை தேடினார், கனி இல்லை. Because he searched for fruit and there was no fruit. மரத்தை சபித்தார். And he cursed the tree. அதற்கு பிறகு And after that, கிரேக்கர்களை சந்தித்தார். and after that he met the இந்த Greeks. இரண்டாம் நாள் நடந்த நிகழ்ச்சிகள் இதுதான். And these are the incidents which took place in these 2 days. திரும்பவும் நேற்றைய நிகழ்ச்சியிலிருந்து தொடருவோம். And again, let's start from yesterday's incident. இந்த செய்தியை ஆங்கிலத்தில் கேட்கிறதற்கு காரணம், அநேக வெளிதேசத்தவர்
மொழிபெயர்ப்பை கேட்டார்கள். And many, why we have this translation in English? Because those who are outstation, they requested that it be translated. கல்வாரியின் செய்தி அதிகமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். And the sermon, the message of Calvary must be preached loud. தெளிவாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். And it must be preached clearly. ஒவ்வொருவரும் அறியும்படி பிரசங்கிக்கப்பட வேண்டும். And it must be preached in such a way that everybody knows. உங்கள் கவனத்தை வசனத்துக்கு நேராய் திருப்புங்கள். And turn your attention to the word of God. Number 1. And first, இயேசு தேவாலயத்துக்கு வந்து சுத்தம் செய்தார். and Jesus came to the temple and cleansed it. Number 2. இரண்டாவது, இயேசு அத்திமரத்தை பார்த்து சபித்தார். and Jesus looked at the fig tree and cursed. Number 3. மூன்றாவது, இயேசு கிரேக்கர்களை பார்த்து பேசினார். and Jesus met the Greeks and spoke to them. Number 1. முதலாவது, இயேசு தேவாலயத்தை வந்து சுத்தம் பண்ணினார். and Jesus came and he cleansed the temple. என்ன நடந்தது இங்கே? And what happened here? தேவாலயத்தில் பிரவேசித்து And he entered into the temple, விற்கிறவர்கள், and those who were standing, கொல்லுகிறவர்கள், those who were worshiping, யாவரையும் வெளியே துரத்துகிறார். and he chased everybody out. காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்க்கிறார். And he overturned the tables of the money changers. சொல்லுகிறார். And he says, இந்த தேவாலயத்தின் மகிமையை குறித்து பேசுகிறார். and he talks about the glory of the temple of God. தேவாலயம் என்றால் எது? And which is the temple of God? தேவாலயம் என்றால் எது? And which is the temple of God? இயேசு எதிர்பார்க்கிற தேவாலயம் எது? And which is the temple which Jesus expects? ஓகே, அதை இங்கே பார்க்க முடியும். And here we can see that. சரி, எப்படிப்பட்ட தேவாலயமாய் இருக்க கூடாது? And what kind of a temple of God should it not be? எப்படிப்பட்ட தேவாலயமாய் இருக்க வேண்டும்? And what kind of a temple of God should it be? தேவாலயம் வியாபார மையமா இருக்க கூடாது. And the temple of God should never be a business center. பிசினஸ் சென்டர். தேவாலயம் விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களுமா இருக்க கூடாது. And the temple of God should not be a place where people sell and where people buy. இயேசு எதிர்பார்க்கிற தேவாலயம் இப்படிதான் இருக்க வேண்டும். And this is how the temple of God which Jesus expects should be. அவர் எப்படி எதிர்பார்க்கிறார் என்பதை பிறகு பார்ப்போம். And we will see later on what he expects. தேவாலயம் எப்படி இருக்க கூடாது? How the temple of God should not be. வியாபார மையமா இருக்க கூடாது. It should not be a business center. Number 2, இரண்டாவதாக, வியாபாரம் தேவாலயம் கள்ளர் குகையா இருக்க கூடாது. and the temple of God should not be a den of thieves. Thief center. And the center of thieves. கள்ளர்களின் மையமா இருக்க கூடாது. And it should not be a center of thieves. நீங்க நினைக்கிறீங்களா இப்பெல்லாம் இது மாதிரி இல்லன்னு? And you think now it is not there like that. தேவாலயம் வியாபார ஸ்தலமா இருக்குது. And the temple of God becomes a business center. எவ்வளவு பேர் தேவாலயத்துல வியாபாரம் செய்றாங்க? And there are so many people who do business in the temple. எவ்வளவு பேர் தேவாலயத்தை வெச்சு வியாபாரம் பண்ணி அதல லாபத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. And though there are so many people who do business in the temple of God and try to get a gain out of it. கள்ளர்கள் எல்லாம் சேர்ந்து உள்ள இருக்கிற ஆலயமா கூட இருக்குது. And there are churches, temples where there are all thieves also inside. கள்ளர்கள் காணிக்கை திருடுறவங்க பேரு கூட கள்ளர்கள். And those who steal the offerings, they are also thieves. பொய் கணக்கு எழுதுறவங்க கூட கள்ளர்கள். And those who write a wrong account, they are also thieves. அப்படி இருக்க கூடாது. And it should not be like that. தேவாலயம் எப்படி இருக்க கூடாது? And how the temple of God should not be. Sickness சென்டரா இருக்க கூடாது. It should not be a center where people are sick. 14ஆம் வசனம் சொல்லுது. And verse 14 says, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். and the blind and the lame came to him in the temple. அவர்களை சுத்தமாக்கினார். And he healed them. அப்போ தேவாலயம் வியாதிஸ்தர்களை கொண்டு இருக்க கூடாது, சுகமாக்குறதா இருக்கணும். So the temple of God should not be a place where there are sick people. It should be a healing center. Number 4, தேவாலயம் and the temple of God எப்படி இருக்க கூடாது? how it should not be, அமைதி ஸ்தலமா இருக்க கூடாது. it should not be a silent quiet place. இங்க என்ன நடக்குது? And here what happens, எல்லாரும் தேவகுமாரனை புகழ்ந்து பாடுறாங்க. and here all are praising and singing the Son of God. வேத பாரகரும் பரிசேயரும் சொல்றாங்க, and the scribes and the Pharisees say, அவங்கள பாத்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, எப்படி கத்துறாங்க பாத்தீங்களா? did you see, did you hear how they are shouting, what they are shouting? அவர் சொன்னாரு, and he said, no, அவங்க கூப்பிடலனா
கல்லுகள் கூப்பிடும் And he அப்படினாரு. said, if they do not praise, then the stones will begin to cry out. ஒரு தேவாலயம் எப்படி இருக்க கூடாது? How a temple of God should பிசினஸ் சென்டரா இருக்க கூடாது. not be a vyabhara sthalam. தீவ் சென்டரா இருக்க கூடாது. It should not be a kallar guhai. சிக் சென்டரா இருக்க கூடாது. ஒரு வியாதியஸ்தர்கள் வருகிற கூடுகிற ஒரு இடமா இருக்க கூடாது. சைலன்ட் சென்டரா இருக்க கூடாது. அமைதியாக இருக்கிற ஒரு இடமா இருக்க கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்? Then how should the temple of God be? தேவாலயம் என்பது தேவனுடைய வீடா இருக்கணும். And the temple of God should be the house of God. Listen, 13ஆம் வசனம், என்னுடைய வீடு. And in verse 13 Jesus says, my house. என்னுடைய வீடு. He says my house. உலகத்தில் இருக்கிற எல்லா தேவாலயமும் யாருக்கும் சொந்தமானது இல்ல. And in the world all the churches, temples don't belong to anybody. Pastors, bishops, moderators and moderators, please listen me. தயவு செய்து கவனியுங்கள். எந்த தேவாலயமும் உங்களை சார்ந்தது இல்ல. And no temple, no church belongs to you. You are not a owner. நீங்க அதுக்கு சொந்தக்காரர் அல்ல. No, owner. You don't own it. முதலாளி. You don't own it. ரொம்ப பேர் அப்படி நினைக்கிறாங்க. And many people think like that. இது தேவனுடைய வீடு. And this is the house of God. இயேசு எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா? You know what Jesus expects? என்னுடைய வீடு. He says it's my house. என்னுடைய வீடு. It's my house. நீங்க நினைக்கலாம் இது உங்க சர்ச்சுன்னு. And you might be thinking this is my church. நீங்க இடம் வாங்கி இருக்கலாம். You might have bought the place. நீங்க பில்டிங்க கட்டி இருக்கலாம். You might have built the building. பட்டா உங்க பேர்ல இருக்கலாம். And the patta, the document will be உங்களுக்கு பின்னாடி உங்க பிள்ளைங்க வரணும்னு நினைக்கலாம். And you might think that after you your children must come. உண்மை என்னன்னா, what the truth is, தேவாலயம் உங்களுடையது இல்ல. the church of God doesn't belong to you. தேவனுடையது. It belongs to God. எப்ப உங்களுக்கு இந்த சிந்தை வருதோ, and anytime this thought comes to you, அப்பதான் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். then that the mind of Christ is in you. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உன்னோட பேசட்டும். And tonight let God speak to you. Number 2, தேவாலயம் என்பது ஜெப வீடு. And secondly, the temple of God, the church, is a prayer house. 13ஆம் வசனம் சொல்லுது. And verse 13 says, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். And he says, my house will be called a house of prayer. தேவாலயம் எப்படி இருக்கணும்? And how should the church of God be? ஜெபத்தாலேயே நிறைஞ்சு இருக்கணும். It should be filled with prayer. ஜெபம்தான் தேவாலயத்துல நடக்கணும். And it's only prayer that must take place in the church. சாலமோன் ஜெபம் பண்ணப்போ, and when Solomon prayed, தேவாலய டெடிகேஷன்ல ஜெபம் பண்றான். and at the dedication of the temple of God, Solomon prayed. தேவன் திரும்ப பேசுறாரு. And God talks to him again. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தே இருக்கும். And he says, my eyes will be opened unto this place where prayers are taken up. என் செவிகள் தியானிக்கும் திறந்தே இருக்கும். And my ears will be open, my ears will listen to the prayers that are lifted up. தேவாலயம் ஜெபம் பண்றதுக்காக மட்டுமே நிரம்பி இருக்கணும். And the house of God, the church should be filled only for prayer. இயேசு அப்படி விரும்புறாரு. And that is what Jesus desired. இயேசு அப்படி எதிர்பார்க்கறாரு. And this is what Jesus expected. வாரத்துல ஒரு நாள் தான் தேவாலயம் திறந்திருக்குது. And the church of God is open only one day in a week. 6 நாள் மூடி இருக்குது. 6 days it's closed. அப்படி இருக்க கூடாது. It should not be like that. தேவாலயம் திறந்து இருக்கணும். The church of God must be open always. எப்பவுமே ஜனங்கள் ஜெபிக்க வரணும். And people must come and pray. என்னுடைய வீடு. And this is my house. ஜெப வீடு. It's a house of prayer. ஜெப வீடு. It's a house of prayer. மூன்றாவது, and thirdly, தேவாலயம் எப்படி இருக்கணும்? how should the church of God be? ஹீலிங் சென்டரா இருக்கணும். It should be a place where the people are healed. ஹீலிங் சென்டரா இருக்கணும். It should be a healing center. pastors, போதகரே, and teachers, ஐயர்மார்களே, and all bishops, உங்க ஆலயத்துல சுகமளிக்கிற நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கணும். and in your churches healings must keep on taking place. ஒவ்வொரு போதகனும் வியாதிஸ்தருக்காக ஜெபம் பண்ணி சுகமாக்கணும். Every pastor must pray for the sick and they must be healed. அத போதகர்கள் செய்யாதனால தான் மக்கள் வெளியே போறாங்க. And it's because the pastors don't do that the people go out. இயேசு தேவாலயத்துல குருடர்களையும் சப்பானிகளையும் தேவாலயத்துல சுகமாக்கினாரு. And Jesus healed the blind and the lame in the temple of God. இப்படி தான் இருக்கணும். And this is how it ஹீலிங் சென்டரா இருக்கணும். It must be a healing center. தேவாலயம் ஜனங்களை சுகமாக்கினா மசூதிகள் முன்னால போய் ஜனங்க நிக்க மாட்டாங்க. And
And if people are healed in the churches, in the temple of God, they will not go and stand before the தேவாலயம் mosque. ஜனங்களை சொஸ்தமாக்கினால் மந்திரக்காரனை தேடி போக மாட்டாங்க. And if the church of God would heal the sick, they would not go in search of a இயேசு sorcerer. அப்படி எதிர்பார்க்கிறாரு. That is what Jesus expects. தேவாலயம் எப்படி இருக்கணும்? How should a church of God be? அது துதியின் மையமா இருக்கணும். That should be a praising center. குழந்தைகளுடைய வாயிலும் பாலகருடைய வாயிலும் துதி உண்டாகும்படி செய்தீர். And you must make the children and even the babies to praise God. தேவாலயம் எப்படி இருக்கணும்? How should the church of God be? துதிக்கிற ஸ்தலமா இருக்கணும். It should be a place where God is being praised. குழந்தைகள் துதிக்கணும். And the children, the babies must பாலகர் praise. துதிக்கணும். And the young children must பெரியவங்க praise. துதிக்கணும். And the elders must praise. எல்லாரும் துதிக்கணும். Everybody must praise. God's temple என்றது என்ன தெரியுமா? And what is God's temple? Number 1, First, that is God's own temple. that belongs to God. God is the owner of that. Number 2, இரண்டாவதாக, prayer temple, praying temple. it must be a place where prayer is taken up always. Number 3, Number 3, healing temple. it should be a place of healing. Number 4, Number 4, praising temple. it should be a praising church. இப்படி தான் இருக்கணும். This is how it must